வீர தீர சூரன் டைரக்டர் அருண்குமார் இயக்கத்துல நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம் கைதி படம் மாதிரியே இந்த படமும் அமைய போகுது. அதாவது ஒரு நைட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. அது மட்டும் இல்லாம பார்ட் டூ. இப்போ நம்ம பார்க்க போற இந்த வீரதீரன் சூரன் வந்து பார்ட் டூ ஆமா. பார்ட் ஒன்னு அதுக்கப்புறமா தான் அவங்க பண்ண போறாங்க. இந்த கைதி படம் என்ன மாதிரி ஒரு ஜானரோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் மேக் பண்றாங்க. இப்போ நம்ம கைதி படம் பார்த்தோம்னா அதுவுமே பார்ட் டூ மட்டும் தான். பார்ட் ஒன்ல என்ன ஆச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதை தான் நம்ம இப்போ படமா பார்க்க போறோம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேபி அந்த ஃபியூச்சரை காட்டிட்டு செகண்ட் ஹாஃப்ல இப்போ நடக்கக்கூடிய கதை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி அந்த கைதி டூ பண்ண போறாருன்னு தெரியல. லோகேஷ் கனகராஜ் ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணக்கூடிய ஆள். டிஃப்ரெண்டா அந்த படம் பயங்கரமா இருக்க போகுது. சரி, அதே மாதிரி இந்த வீரதீரன் சூரன் படமும் ரொம்ப பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. நம்ம சியான் விக்ரமுக்கு ஒரு பயங்கரமான கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமா அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பொங்கலுக்கு வர வேண்டிய ஒரு படம் நீ ஏன்டா வர நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி குறுக்கு வந்துச்சு. கடைசியில் விடாமுயற்சியும் வரல, இந்த படமும் வரல. அதுக்கடுத்து நம்ம ஜனவரி 30 வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 30க்கு இந்த படத்தை கொண்டு போனாங்க. அங்க போறியா அங்கேயும் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 23க்கு நம்ம விடாமுயற்சி போச்சு. இவன் என்னடா எங்க போனாலும் குறுக்க வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னதான் பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம விடாமுயற்சி பிப்ரவரி 6ஆம் தேதி போயிடுச்சு. இப்போ இடையில இருக்கிறது ஒரு வாரம் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு வாரம் கேப் நல்லா இருக்குமா? அதாவது ஜனவரி 30 இந்த படத்தை கொண்டு வந்தா பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி வந்துடும். ஸோ அதனால எல்லா தியேட்டர்லயும் அந்த படத்தை எடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வாரம் கேப் அப்படின்றது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த படத்தை மீண்டும் தள்ளி வச்சிட்டாங்க. இப்போதைக்கு வந்திருக்க தகவலை பொறுத்த வரைக்கும் மார்ச் 28 தான் இந்த வீர தீரர் சூரன் படம் இப்போதைக்கு தியேட்டருக்கு வரப்போதாமா. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 2.5 மாசம் இருக்கு இந்த வீரதீரன் சூரன் படம் வெளிவரத்துக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எப்போ வெளிவந்தாலும் இந்த திரைப்படம் நம்ம சியான் விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.